தேய்த்திடும் ஔஷதத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறார். யோபு 10வது அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதி. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். யோபுவை சோதிக்க சாத்தான் பல காரியங்களை செய்தான். ஆண்டவரிடத்துல அனுமதி கேட்டான். ஆனா ஆண்டவர் யோபுவின் ஜீவனை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. கர்த்தர் அவருடைய ஜீவனை பாதுகாத்தார். எவ்வளவோ காரியங்களை இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், எத்தனையோ நன்மைகளை இழந்தார். ஆனால் அவருடைய ஜீவனை கொடுத்ததும் அல்லாமல் கர்த்தர் அதை பாதுகாத்து மேன்மேலும் யோபுவின் சாட்சி விளங்கும்படியாய் கர்த்தர் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, வாழ்ந்து கொண்டிருக்கிறது உலகத்துல வியாதிகள், பலவீனங்கள் கர்த்தருக்காய் செயல்பட முடியாதபடி இன்றைக்கு தடுத்து நிற்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தந்தவர். அவர் உங்களை ஜீவனை பாதுகாப்பார். மறுபடியும் உங்களை எழும்ப வைப்பார். நீங்கள் கர்த்தருக்காய் செயல்படுவீர்கள். God bless you.